பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்து. ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற குடும்பங்கள், உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். நாம் இப்படி நேரடியாக ஒருவர் சந்திக்காவிட்டாலும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை அனுதினமும் சந்திப்பது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாகவே கருதுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் ஒரு பாக்கியமான நாள். இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாள். ஆமென். ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை அப்படிப்பட்டது. ஆயத்தமாக இருங்க. நான் வாசிக்கிற வசனத்தை நீங்களும் கவனமாக கேட்கணும். டக்குன்னு பைபிளில் எடுத்து பார்க்கணும். கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. வார்த்தைக்கு போவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வெள்ளம் போல சத்துரு. உங்களுக்கு தெரியும், நான் நம்புறேன். இந்த வெள்ளம் இதோ நான் இத்தனை மணிக்கு வருவேன், வெதர் ரிப்போர்ட் சொல்றாங்கல்ல, இத்தனை மணிக்கு அங்கே காற்றடிக்கும், புயல் வீசும்னு. வெள்ளத்தை அப்படி யாரும் நிதானிக்க முடியாது. இத்தனை மணிக்கு இந்த கிராமத்தை தாக்கும், இத்தனை மணிக்கு இந்த பட்டணத்துக்குள்ள வரும்னு சொல்ல முடியாது. திடீரென்று வெள்ளம் வந்துடும். ஆண்டவர் சொல்றாரு, சாத்தானும் அப்படிதான் வருவான். திடீர் பிரச்சனை கொண்டு வருவான், திடீர்னு விபத்தை கொண்டு வருவான், திடீர்னு வியாதியை கொண்டு வருவான், திடீர்னு சமாதானத்தை கொண்டு வருவான். ஆனா வசனத்தை பாருங்கள். அவன் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் சும்மா இருப்பாரா? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர், வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுவார். கொடி எப்போ ஏற்றுவாங்க? ஜெயம் கிடைக்கும் போது கொடி ஏற்றப்படும் இல்லையா? கொடி ஜெயத்துக்கு அடையாளம். அப்போ இந்த நாளில், இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடில் ஒன்று, சத்துருக்கு விரோதமாய் அவர் ஜெயக்கொடி ஏற்றுவார். எந்த சத்துரு உங்களை வேதனைப்படுத்தினான், எந்த சத்துரு உங்கள் குடும்பத்தை உடைத்தான், எந்த சத்துரு உனக்கு சமாதானத்தை கெடுத்தான், எந்த சத்துரு உங்களை வேலையை இழக்க பண்ணினான், தைரியமா இருங்க. அவனுடைய கிரியைகளை அழிக்கிற பலத்த வல்லமை ஆவியானவரிடத்தில் இருக்குது. அதனால நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்கணும். ஆவியானவரே என்று அனுதினமும் அவரோடு கூட சேர்ந்து ஜெபிக்க பாருங்க. இன்னொரு பக்கம் ஃபிளாக் ஆண்டவர் ஏற்றிக்கிட்டே இருப்பாரு. ஆமேன். இதுக்கு பேர் தான் வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலின் கையை ஒரு பாம்பு கவ்வினது. அது விரியன் பாம்பு. இதோ இவன் சாவ போறான், அவன் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு அங்க அந்த ஊரார் மெலித்தா மக்கள் சொல்றாங்க. அவன் சும்மா அசால்ட்டா உதறி போட்டுட்டு ஒரு தீங்கும் அடையாமல் இருந்தான். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. போராட்டம் வரும், அவைகள் உங்களை என்னை மேற்கொள்ளாது. ஜெபம் பண்ணலாமா? நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவனோடு கூட இணைந்து நம்ம ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, ஆவியானவரே நீர்தானப்பா எங்களுக்கு பாதுகாப்பின் ஆவியானவரே, இந்த நிமிஷம் முதல் உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் உம்முடைய அக்கினி மதிலை வைப்பீராக. சத்துருவின் கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தலைதறிக்க ஓடும்படி கிரியை செய்யுங்க. கர்த்தருடைய சமாதான நதியை போல நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஓடட்டும். இம்மட்டு நடத்தினவர் இனிமேலும் தேவனுடைய பலத்த கரத்தை உம்முடைய பிள்ளைகள் பார்ப்பாராக. எங்கெங்கெல்லாம் நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வேலை இழந்து பணத்தினால் நம்முடைய பிள்ளைகள் வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ஜெபத்தை கேட்டு ஆவியானவர் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை விடுதலையாக்கி, ஆண்டவர் சத்துருவின் கையிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை விடுவித்ததற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உண்மையாகவே சத்துருவை ஓட விரட்டும்படி தேவன் உங்களை ஆவியில நிரப்பியிருக்கிறார். அபிஷேகத்தை நீங்க அனல் மூட்டணும். அநேகரோடு கூட சேர்ந்து ஜெபிக்கணும். கூட்டு ஜெபம், தனி ஜெபம் விட்டுறக்கூடாது. மட்டுமல்ல, இந்த செய்தியை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் சித்தமானால் மீண்டும் நாம் ஒருவர் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட
ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.